குட் மார்னிங் எவ்ரி ஒன். திஸ் ராஜசேகரன். இது என்னுடைய பழைய வீடியோவை தொடர்ச்சியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பழைய வீடியோ வந்து தங்க விலை தொடர்ந்து ஏன் உயருது அப்படின்றது. பட் இது கூட நிற்கும்னு பார்த்தோம்னா நிற்கலை, பயங்கரமாக போய்கிட்டே இருக்குது. இப்போ என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா அமெரிக்காவில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடந்திருக்கு, இருந்தாலும் தங்க விலை கூடுது. தங்க விலை போன வருஷத்தை விட இந்த வருஷம் இயர் ஆன் இயர் 16.5% கூடியிருக்கு. இவ்வளோ அபரிதமாக இந்த மாதிரி கூடினது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெடரல் ரிசர்வ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கலாம்ன்ற ஒரு ரூமரில் தங்க விலை கூடிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அமெரிக்காவில் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் இருக்கும். இந்த இன்ஃப்ளேஷன்னால் ஒருவேளை குறைக்காமல் விட்டுறலாம் அப்படின்றது, குறைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று எடுத்துக்கொண்டால் கூட தங்க விலை குறையல், தங்க விலை கூடியிருக்கு, மாறுபட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஸ்லைட்டாக அந்த டாலருக்கும் இதுக்கும் தங்கத்துக்கு உண்டான ஒரு லிங்க் வந்து கொஞ்சம் விடுபடுற மாதிரி இருக்கு. சரி, என்ன காரணம்? யூஸ்வலாக இன்வெஸ்டர்ஸ் ரிகார்ட் கோல்ட் அஸ் அ ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். அது ஒரு காரணம், அது தனியாக இருக்கட்டும். ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் உங்களுக்கே தெரியும். நம்ம நகைக்கடையிலலாம் பாருங்கள், தங்க விலை கூடிக்கிட்டே இருந்துச்சுன்னா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாம் வாங்க விட்டோம்னா நாளைக்கு விலை கூடிடும், அப்படின்னா வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரில் கூட்டம் கூடிக்கிட்டே வந்து தங்கத்தை விலை கூடும். அது உள்டாவை பார்த்தோம்னா குறைஞ்சதுன்னு வச்சுக்க, தங்க விலை குறைஞ்சதுன்னா கூட்டமும் குறைஞ்சிரும். என்ன காரணம்னா தங்க விலை இன்றைக்கி விட நாளைக்கு குறைஞ்சிரும், நாளைக்கு வாங்குவோம் அப்படின்னு தள்ளிகிட்டே போவாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போது அதிகமாக கூடுறதுக்கு காரணம், எவ்வளோ காரணம் இருக்குது, அதை நான் பேர சொல்கிறேன். சைனா, இந்த பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா, அதாவது நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்க மாதிரி பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா தங்கத்தை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க டாலருடைய டாமினேஷன் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ தங்கத்தை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அதை ஃபாலோட் பை இந்தியா அண்ட் டர்க்கி, அவங்களெல்லாம் தங்கம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவுடைய டார்கெட்டு 72.74 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் அது வரைக்கும் வாங்கணும்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அதனால் விலை கூட்டிகிட்டே இருக்கு. இது போக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ் லைக் உக்ரைன் வார், அப்புறம் வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார், ஆயில் கிரைசிஸ் டியூ டு வார், மைனமாஸ் லாங் ஸ்டாண்டிங் சிவில் வார், ட்ரக் வார் இன் மெக்சிகோ, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடும். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இது திடீரென கீழே விழும். ஏன்னா இது வந்து ஒரு வேக்கம் மாதிரி உயர போயிடுச்சு. அந்த வேக்கத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்காக மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரப்போகும். பட் அல்டிமேட்டாக தங்கம் விலை கூட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். எனவே எந்த சேலஞ்சினாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இன்னொன்று, தெர் வில் பி a turmoil in the world economy-ன்ட்டு கோட்டக் மஹிந்திரா இது பேங்க்குடைய எக்ஸ் சேர்மன் ஃபவுண்டர் உதய் கோட்டக் சொல்லியிருக்காரு, தெர் வில் பி a turmoil in economic situation in the world. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட சொந்த கருத்துக்கள் மட்டுமே. யூ டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். எனிவே, எந்த டர்மாயிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ டர்மாயில் பார்த்துருக்கோம், நம்ம ஏற்றுக்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக். தேங்க்யூ ஸோ மச்.